இந்தியாவோட சுதந்திர போராட்ட காலத்துல வாழ்ந்த ஒரு மிக சிறந்த சமூக மற்றும் அரசியல் தலைவரான கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களோட சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்வுல நினைவு கூறுவதில் மிக்க பெருமை அடைகின்றோம். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் காந்தியடிகளின் அரசியல் குருவாக கருதப்படுகிறார். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் 1866 வருஷம் மே மாதம் 9ஆம் தேதி அன்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள கோதாலுக் கிராமத்தில் பிறந்துள்ளார். அதேபோல் 1915ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாத பிரிவின் தலைவராக செயல்பட்டுள்ளார். வன்முறையற்ற மற்றும் அரசியல் அமைப்பு சட்டமுறைகளின் மூலம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். பல்வேறு மதங்கள் மற்றும் இனங்களை சேர்ந்த இந்தியர்களை ஒன்றிணைத்து நாட்டுப்பணி செய்ய தூண்டும் நோக்கில் 1905ஆம் ஆண்டில் இந்திய பணியாளர்கள் சங்கத்தை நிறுவினார். பூனாவில் உள்ள பெர்குசன் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். சமூக சீர்திருத்தம் மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக பாடுபட்டார். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய போது அவரை இந்திய அரசியலில் வழி நடத்தியவர் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். இதனால்தான் காந்தி இவரை தனது அரசியல் குரு என்று அழைத்தார். ஒரு சிறந்த தமிழ் அறிஞர், வழக்கறிஞர் மற்றும் சமூக செயல்பாட்டாளரான தாவே உமா மகேஸ்வரன் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திரம் நிகழ்வின் மூலமாக நினைவு கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழவேள் உமா மகேஸ்வரன் அவர்கள் 1883 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி பிறந்துள்ளார். 1941ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். தமிழுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகள் அவரை தமிழ் உலகில் நிலைபெற செய்துள்ளன. 1911இல் தஞ்சாவூரில் கரந்தை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து அதன் தலைவராக 30 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டார். இது மதுரையை அடுத்து தோன்றியதால் 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்றும் அழைக்கப்பட்டது. சட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்று தஞ்சாவூரில் வழக்கறிஞராக பணியாற்றினார் தாவே உமா மகேஸ்வரன் அவர்கள். பொய் வழக்குகளை ஏற்காத நேர்மையான பண்பு கொண்டவர். ஏழைகளுக்கு இலவசமாக வழக்காடி பெற்றுத்தந்த வெற்றிகளுக்காக பிரிட்டிஷ் அரசு இவருக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் பதவி வழங்கியது. 1919இல் தமிழை செம்மொழியாக அறிவிக்க முதன்முதலில் தீர்மானம் நிறைவேற்றியவர்களில் இவரும் ஒருவராவார். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்த பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக முதலில் அறிமுகப்படுத்தியவர் தாவே உமா மகேஸ்வரன் அவர்கள். தனித்தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை 1922லேயே முன்வைத்தார். கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கரந்தை புலவர் கல்லூரியை உருவாக்கினார். 1915இல் தமிழகத்தின் முதல் இலவச நூலகத்தை அமைத்தார். தஞ்சை மாவட்ட நீதி கட்சியின் தலைவராகவும் இருந்து பொதுப்பணிகள் ஆற்றினார். இவரது அரிய தமிழ் பணிகளை போற்றும் வகையில் தமிழக அரசு தஞ்சாவூரில் இவருக்கு நினைவு மணிமண்டபம் அமைத்துள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த தாவே உமா மகேஸ்வரனை பற்றி இன்றைய சான்றோர் சரித்திரத்தில் அறிந்து கொண்டதில் மிக்க பெருமை அடைகின்றோம்.